தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரேசு என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரேசு என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும்
ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். கேட்கிற தம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கே மகிமை ஆண்டவரே, மகிமை துதிகன மகிமையெல்லாம் முக்கியோடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த பூமியிலே தேவன் மனிதனாக அவர் நடந்து ஊழியம் செய்த நாட்களிலே அவரை சூழ்ந்து திரளான ஜனங்கள் அவரை அடிக்கடி நெருங்கி வந்தார்கள். இந்த இடத்துல கர்த்தர் அநேகருக்கு வியாதியை சுஸ்தமாக்கி கொடுத்தார். ஆகவே எல்லாரும் அவரை தொடும்படியாக அங்கே அவரிடத்துல நெருங்கி வந்தார்கள். அவருக்கு மிக அருகில் வந்தார்கள். அப்பதான் அவரை தொட முடியும். தேவனாகிய கர்த்தர் அவருக்கு அருகே, அவருக்கு நம்ம கிட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட விருப்பம். அவரோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் நெருங்கி ஏதோ நிற்பது மாத்திரமல்ல, கர்த்தரோடு கூட கிறிஸ்து இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருப்பதற்குத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றும் கூட வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அப்படி சொல்லுவார். வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அதற்கு தான் அழைத்தாராம். அவரோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அவர் நம்மை அழைத்தார். ஆகவே தான் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் தன் நிருபத்தில் எழுதும் போது, எங்களுடைய ஐக்கியம், நாங்கள் யாரோடு நெருங்கி இருக்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் எங்களோடு ஐக்கியப்படுங்க என்று அவருடைய நிருபத்தில் எழுதுவார். நமக்கு இந்த பூமியில் ஐக்கியம், அந்யோன்யம், ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு என்பது கர்த்தரோட தான். அவரை பின்பற்றி போகிற தேவ தாசர்களோட தான் நமக்கு ஐக்கியம், நெருக்கம் இருக்கணும். ஆகவே தான் அவங்க எங்களுடைய ஐக்கியம் இந்த உலகத்தில் யாரோடும் அல்ல, மனிதரோடு அல்ல, பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று தைரியமாக சொன்னாங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அப்படி சொல்லுவார். ஆகவே பேதுரு முதனா பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்லுவார், மாறுபாடான இந்த சந்ததிகளை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் கர்த்தரே இல்லாம தாங்களாகவே சுயமா மனப்போன போக்கில் அல்லது மாறுபாடான பாதையில் நடக்கிற எவ்வளோ ஜனங்கள் உண்டு. நம்முடைய ஐக்கியம், அந்யோன்யம் என்பது உலகத்தோடு அல்ல, மனுஷரோடு அல்ல. ஆகவே தான் மாறுபாடான சந்ததிகளை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் முதல்ல பிரசங்கிக்கிறார். அவர்கிட்ட முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவர்களுக்கு இவர் கொடுத்த முதல் உபதேசம், மாறுபாடான சந்ததி விட்டு விலகுங்க. ஆகவே நீங்கள் எதில் உறுதியாக இருக்கணும்? அப்போஸ்தல உபதேசத்திலும், அப்போஸ்தல அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலும், ஜெபம் பண்ணுதலும், இதெல்லாம் தேவதாசர்களோடு, அப்போஸ்தலர்களோடு
அந்த அந்யோன்யம். ஆகவே ஒரு பயங்கரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டு இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஐக்கியம், நம்ம நெருங்கி யாரோடு இருக்கிறோம், அதை பொறுத்தது நம்முடைய வாழ்வில் ஜெயம், வெற்றி, ஒரு மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம். இங்கே பார்க்கிறோம் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். ஆகவே திரள் கூட்ட ஜனம் அந்த இடத்துல அவரை தொடும்படி அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். கர்த்தரிடத்தில் நெருங்கி போகிறவங்க ஆசீர்வாதம் பெறுவாங்க. அவருக்கு தூரமா இருக்கிறவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை தொட வேண்டுமானால் அவருக்கு மிக மிக அருகில் இருந்தாதான் அவரை தொட முடியும். அப்படி சுகம் பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, ஒரு ஆரோக்கியம் பெறுவதற்கு, ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு அவரை தொட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையை அடைவதற்கு நெருங்கி போன ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். அதே வேளையில் இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உலக பிரகாரமாக ஒன்றும் வேண்டாம். தேவனுடைய வசனத்தை கேட்பதற்காக அநேகர் கர்த்தரிடத்திலே நெருங்கி போனார்கள். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்கினார்கள். அவரிடத்திலே நெருங்கி வராங்க. தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு நெருங்கி வராங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நெருங்கி. ஆலயத்தில் ஆராதனைக்கு வரும்போது அநேகரை பார்க்குறோம், பின்னால தான் இடம் பிடிப்பாங்க, முன்னுக்கு வரவே மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நாம் முன்னுக்கு வரணும். பின்னால நம்ம இருக்கிறது அல்ல. இங்கே கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு முன்னுக்கு வராங்க. அவர் கிட்ட வராங்க. அவர்கிட்ட நெருங்கி வந்தார்கள். ஒரு நெருக்கம், கர்த்தரோடு ஒரு நெருங்கிய வாழ்வு, அவர் கிட்ட இருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுந்ததை நம்பல. அவர் உயிரோடு இருக்கும்போதே பலமுறை சொன்னார், மனுஷகுமாரன் பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அவர் ஆனாலும் 3ஆம் நாள் அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருவார், நீங்க அவரை காண்பீர்கள் என்று சொன்னார். அவங்களுக்கு அது புரியாத ஒரு புதிராக அவங்களுக்கு இருந்தது. இப்போ எம்மாவூருக்கு போகக்கூடிய சீஷர்கள் வருத்தத்தோடு, முகவாட்டத்தோடு, அவங்க கலக்கத்தோடு இந்த கிறிஸ்துவை பற்றி உயிர்த்தெழுந்த செய்தி இப்படி சொல்லுறாங்களே எப்படி என்று நம்ப முடியாதவர்களாய் அதை பேசிக்கொண்டு போகிறாங்க. அவர்களோடு கூட 3வது ஆளாக உயிர்த்தெழுந்த இயேசு கூட போகிறார். அவர்களோடு சம்பாஷிக்கிறார். என்ன காரியம், என்ன விஷயம் பேசுறீங்க? நீர் என்ன அறியாதவரா? இந்த ஊருக்கு அந்நியரா? நசரேயனாகிய இயேசுவை குறித்து நீ கேள்விப்படலையா என்று அவரிடத்தில் கேட்பாங்க. அப்பதான் அவர்களை கடிந்து கொள்ளுவார். ஏன்னா மோசே இன்னும் பல தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்பாமல் இருக்கிறீங்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொண்ட போதிலும் கூட இவர் யார் நம்மை கடிந்து கொள்ள என்று கூட அவங்க சிந்திக்கல. அந்த அறிவு கூட இல்லை. இருட்டுற தருணம். ஆகவே அவர் வேற வழியில போகிறவரை போல, அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். இவங்களோ அழைக்கிறாங்க, இல்லை பொழுது சாய்ந்துருச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, நீங்க எங்களோடு கூட வாங்க, எங்களோடு வந்து நீங்க தங்குங்க என்று வருந்தி அழைக்கிறாங்க. கர்த்தரை தன்னோடு தங்கும்படி இவர்கள் கர்த்தரோடு கூட
தங்கத்தக்கதாய் அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாங்க. எங்க கூட வாங்க, எங்களோடு தங்குங்க, எங்களோடு இருங்க. கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கின ஒரு ஐக்கியம், அவரோடு நெருங்கின ஒரு ஐக்கியம். அப்படி கர்த்தரிடத்தில் நெருங்கி போகும்போது ஆசீர்வாதம், வாழ்விலே விடுதலை, மேன்மை, உயர்வு, சந்தோஷம், சமாதானம், இழந்ததை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆகவே நெருங்குதல், கர்த்தரிடத்தில் நெருங்கி போகிறது. பைபிளில் நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் நெருங்கி போனார்களோ எல்லாருமே விடுதலை பெற்றார்கள், ரட்சிப்பை பெற்றார்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார்கள் என்று நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல லூகாஸ் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை முதலாவது வாசிங்க. 42. தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அவரிடத்திலே நெருங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். அதே வேளையில் நெருக்கிய கூட்டத்தையும் பார்க்கலாம். இங்கே திரளான ஜன கூட்டம் அவரை நெருக்கி கொண்டு நிற்கிறாங்க. நெருக்குதல், கர்த்தரை நெருக்கினால் அவரிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற முடியாது, ஆசீர்வாதம் பெற முடியாது, விடுதலை பெற முடியாது. அவரை நெருங்கினால் விடுதலை உண்டு, நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா அவரை நெருக்கினால் ஒண்ணுமே கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது, ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாது. இங்கே பார்க்கிறோம், திரள் கூட்ட ஜனம் அவரை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த நெருக்கி கொண்டிருக்கிற கூட்டத்தின் நடுவே ஒரு பெண்ணை பார்க்கலாம். அவள் அவரை நெருங்கி வரா, அவரை நெருங்கி போகிறான். நெருக்குகிற கூட்டத்தின் நடுவே ஒரு பெண் அவரை நெருங்கி போகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படி முயற்சி செய்து தொட்டுட்டான். அவள் கர்த்தரை நெருங்கி வரா, நெருக்குல அவரை நெருங்கி வருகிறான், அவரை தொடும்படி. ஏனென்றால் மார்க்கில் பார்த்தோம், அவரை தொடும்படி அநேகர் அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். நெருங்கி வராங்க அவரை தொடுவதற்கு, நெருக்கல. ஆனால் இங்கே ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் கர்த்தரை நெருக்கி கொண்டு நிற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண், சுகவீனமான ஒரு பெண், அவள் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவள் ட்ரீட்மெண்ட்டுக்கே அழிச்சிட்டான். அந்தந்த டாக்டர்ஸ்னால, வைத்தியர்களால் அவள் ரொம்பவே வருத்தம் அடைந்தாள். ஏன்னா ஒரு டாக்டராலும் அவளுக்கு சுகத்தை தர முடியல, சிகிச்சை பலனில்லை, ஆஸ்திகள் அழிந்தது தான் மிச்சம், மனவேதனை தான். ஆகவே இனி வேற வழியே இல்லை. கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறான். கர்த்தரை தொட்டால் போதும், அவர் கைப்பட்டால் போதும், நமக்கு நிச்சயம் விடுதலை உண்டு, வியாதி சுகமடையும் என்று எல்லாவற்றையும் அறிந்திருந்த ஒரு பெண். ஆகவே அவரை நெருங்கி, அந்த கூட்டத்துக்குள்ள, நெரிசலுக்குள்ள கர்த்தரை நெருங்கி போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய வியாதி சுகமடைந்தது. அப்போ கர்த்தர் கேட்கிறார், கீழே வாசிங்க 44. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். என்னை தொட்டது யாரு? என்னை யாரோ ஒருத்தர் தொட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் நெருக்கிக்கிட்டு தொட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அநேகர் இவரை டச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நெருக்கி நிற்கும் போது அவங்களுடைய உடல் படதான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில்
இவரை தொட்டது யார் என்று கேட்கும்போது அது ஒரு ஆச்சரியமான கேள்வி. உடனே சீசர்கள் கேட்கறாங்க, அதுக்கு என்ன கேட்டாங்க? எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும் ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். இது எப்படி இருக்கு இந்த கேள்வி? திரள் கூட்டம் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கும் போது இது யார் தொட்டதுன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களே, எப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு. அப்பதான் சொன்னார், இல்லை, யாரோ ஒருவர் என்னை தொட்டதுண்டு. ஏனென்றால் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்றேன். உடனே அவள் மறைந்திருக்க கூடாமல் அவள் உள்ளதை சொல்லுறான், சுகமடைந்ததை சொல்லுகிறான். அப்போ நெருங்கி போனால் விடுதலை, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது. கர்த்தருடைய வல்லமை அவளுக்குள் பாய்ந்தது. அவளுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது. அவளுடைய வாழ்விலே சந்தோஷம், சமாதானம், ஒரு ஆரோக்கியம், ஒரு சுகம். 12 வருடமாய் அவள் பட்ட பாடுகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை கிடையாது. எத்தனை சந்தோஷம்! நெருங்கி போய் கர்த்தரிடத்திலே நிற்கும் பொழுது ஆசீர்வாதம். அதே வேளையில் திரள் கூட்ட ஜனம் நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க கர்த்தரை. அவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணுமே கிடைக்கல. கர்த்தரை நெருக்கினால் ஒன்றும் கிடைக்காது. அவரை நெருங்கி நிற்கும் பொழுது, நெருங்கி அவரை தொடும் பொழுது ஆசீர்வாதம் தான். இந்த உலகத்துல எவ்வளவோ கோடி 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 ஜனங்கள் வாழ்றாங்க. இதுல கர்த்தரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் உண்டு. கர்த்தரை அறிந்தவர்கள் என்றாலும் அவரோடு ஒரு நெருங்கின ஐக்கியம், அது ஒரு சிறு கூட்டம் தான். ஏன்னா இவ்வளோ பெரும் கூட்டத்தில் ஒரு பெண்ணு தான் அவரை நெருங்கி சென்றவள். மற்றவங்களாம் நெருக்கிற ஆளுங்க. அப்படிதான் கர்த்தரை நெருக்குபவர்கள் மிக அதிகம். ஆனா கர்த்தரிடத்திலே நெருங்கி போகிறவங்க ஒரு சிறு கூட்டம். நாம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் யார்? கர்த்தரிடத்தில் நெருங்கி போனவங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறோமா, இல்லை அவரை நெருக்குபவர்கள் கூட்டத்தில் இருக்கிறோமா என்பதை நம்ம அறிஞ்சுக்கணும். நெருங்கி போனவர்கள் ஒரு சிறு கூட்டம்தான், அவங்க ஒன்றும் பெரிய கூட்டம் அல்ல. நம்ம பைபிளில் நிறையா துவக்கத்திலிருந்து ஆதியாகமத்தில் இருந்தே நாம் பைபிளை புரட்டி பார்க்கும் பொழுது எத்தனையோ தேவதாசர்கள் கர்த்தரிடத்தில் நெருங்கி அவரோடு சஞ்சரித்து வாழ்ந்தவர்கள் இருந்தாங்க. தேவனோடு சஞ்சரித்து வாழ்றவங்க நெருங்கினவர்கள், கர்த்தரோடு நெருங்கிய தொடர்பு. ஆனால் அதே வேளையில் அவருடைய மனதை புண்படுத்தி, கர்த்தருக்கு மனதை அப்படி வேதனைப்படுத்தி, கர்த்தர் வேதனைப்படக்கூடிய, அது அவரை நெருக்குதல், அது அவரை நெருக்கி அவரை புண்படுத்தக்கூடிய காரியம். அப்படி செய்தவங்க தான் திரளான ஜனங்கள். தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். தாவீது சொல்லுவான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு தாவீது சொல்லுவான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25. அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும், எப்பொழுதும், இடைவெளியே இல்லை, எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. உலகத்தில் இருந்து சாத்தான் மூலம், மனிதர்கள் மூலம் எத்தனையோ என்னை அசைத்து பார்க்க எவ்வளவோ காரியங்கள் என்னை எதிர்கொண்டு வந்தது. அசைக்க முடியாது. ஏன்னா அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆகவே ஒன்றும் என்னை அசைப்பதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நான் அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தரோடு ஒரு நெருங்கின ஒரு வாழ்வு. ஆகவேதான் அவன் கர்த்தரிடத்துல கேட்பான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீங்க, பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்து போற்றாதீங்க அப்படின்னு கர்த்தரிடத்துல கெஞ்சுவான். உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளக்கூடாது,
ஏன்னா அவன் பாவம் செய்துட்டான். சில வேளைகளில் தவறுகள் தப்பு வாழ்க்கையில் வருவதுண்டு. அப்படிதான் தாவீதுடைய வாழ்விலும் பழைய ஏற்பாட்டின் காலமாக இருந்ததுனால அது பெருசாக ஒன்றும் வராமல் புதிய ஏற்பாட்டில் அவன் செய்த பாவம் மிகப்பெரிய பாவம். அவன் தப்பு செய்து கர்த்தரிடத்தில் பாவ அறிக்கை இடுவான். பாவங்களை, உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், அக்கிரமம் செய்தேன், என்னுடைய மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று தன்னுடைய தப்பு தவறுதல்களை எல்லாம் அப்படி பாட்டாக கர்த்தரிடத்தில் அறிக்கை இடுவான். அப்படி அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் அவன் கேட்பான், உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, நான் உங்களோடு நெருங்கி இருக்க வேண்டும், உங்களோடு நெருங்கின ஒரு ஐக்கியம் எனக்கு வேண்டும். சங்கீதம் 51:11-12. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தரிடத்துல கேட்கிறான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, எப்பயும் நான் உங்க சமூகத்துல உங்களோடு கூட இருக்கணும், நான் உங்களோடு நெருங்கி நான் இருக்கணும். பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாதீங்க, நான் தப்பு செய்துட்டேன், பாவம் செய்துட்டேன், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று கர்த்தரிடத்தில் குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்களை அறிக்கையிட்டு அவன் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது, கர்த்தரோட தான் நான் இருக்கணும், உங்களோடு நெருங்கி இருக்கணும், எப்பயும் என் கண் முன்னாடி நீங்க இருக்கணும் என்று அந்த ஒரு நெருக்கத்தை அவன் இந்த இடத்துல அறிக்கையிடுகிறதை பார்க்கலாம். அவன் நெருங்கி வாழ்ந்தவன் கர்த்தரோடு கூட. ஆகவே அவனுடைய வாழ்விலே தோல்வி என்பது இல்லை. பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு, சத்துருக்கள் நிறைய இருந்தாங்க, தோல்வி இல்லை. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்த யுத்தங்கள் அனைத்திலும் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். அவனுக்கு ஜெயமே ஜெயம். அப்படிப்பட்ட ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். கர்த்தரிடத்தில் நெருங்கி வாழக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தான், விடுதலை தான், நன்மை தான், ஆசீர்வாதங்கள் தான். பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் நேரிட்டாலும் ஒன்றிலும் தோற்று போவதில்லை. அதுபோல ஏனோக்கை எடுத்துக்கொள்ளலாம். தேவனோடு நெருங்கி வாழ்ந்தவன், அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் இந்த உலகத்தில் வாழும் போது தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். அவன் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் வந்தவன். ஆனால் கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். யூதாவில் இருக்கு அந்த தீர்க்க தரிசனம். 1000 பரிசுத்தவான்களோடு கூட அவர் வரப்போகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வருகையை முன்னறிவித்தவன் ஏனோக்கு. அவன் தேவனோடு அப்படியே தேவனோடு சஞ்சரிக்கிறான். கர்த்தரோடு கூட மிக நெருங்கின ஒரு தொடர்பு. ஆகவே தான் அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் காணப்படாமல் போனான், மரணத்தை காணாமல் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எபிரேயர் 11:5 இருக்கும். அப்படி விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடி ஏனோக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவன், கர்த்தரோடு கூட சஞ்சரித்தவன். ஆகவே கர்த்தர் அவனுக்கு அவ்வளோ பெரிய மகிமையான ஒரு முடிவு, ஒரு மேன்மையான ஒரு முடிவு, மரணத்தையே காணாத ஒரு மனிதன், ஒரு பரிசுத்தமான், ஒரு பெரிய ஒரு நீதிமான் என்று பார்க்கிறோம். அதே போல நோவாவை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா ஏனோக்கை போலவே அவன் தேவனோடு சஞ்சரித்தவன், தேவனோடு நெருங்கின ஒரு உறவு. ஆகவே தான் தேவன் தாம் செய்ய போகிற காரியத்தை அவனுக்கு முன்னாடி சொல்றாரு.
நான் ஜலப்பிரளயத்தினால இந்த உலகத்தை அழிக்க போறேன், தப்பித்துக் கொள்ளுவதற்கு நீ ஒரு பேழையை உண்டு பண்ணணும், ஜனங்களுக்கெல்லாம் நீ சொல்லிரு என்று தான் செய்ய போகிற காரியத்தை அவனிடத்துல, நோவாவிடத்துல சொன்னார். மனிதனை உண்டாக்கினது எனக்கு ரொம்ப மனஸ்தாபமா இருக்குது, ஏன் அவனை உண்டாக்கினேன் என்று ஒரு சக மனிதனிடத்துல தன்னுடைய மனவேதனையை பகிர்ந்து கொள்ளுகிறது போல தேவன் ஒரு மனிதனிடத்துல சொல்லுகிறார் என்றால் நோவா கர்த்தரோடு எவ்வளவு நெருங்கின ஒரு தொடர்புல இருந்திருக்கணும். அவனிடத்துல தான் சொன்னார், அவனிடத்துல பேழையை கட்ட சொன்னார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11 பார்க்கும் பொழுது, நோவா விசுவாசத்தினாலே தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான். அவன் குடும்பம் தான் காப்பாற்றப்பட்டாங்க. இன்னும் நிறைய நம்ம பைபிள்ல இருந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆபிரகாமை சொல்லலாம், ஈசாக்கை சொல்லலாம், யாக்கோபை சொல்லலாம், யோபு பக்தனை சொல்லலாம், தானியேலை சொல்லலாம். நிறைய பக்தர்கள் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவர்கள். ஆகவே உலகமே அன்னைக்கு அழிஞ்சது, ஒரு யுகமே அழிந்தது. நோவாவும் குடும்பமும் காக்கப்பட்டார்கள். நெருங்கினால், கர்த்தரை நெருங்கினால் ஆசீர்வாதம். மரணத்தை காணாதபடி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஜல பிரளயத்திலே அவன் குடும்பம் காக்கப்பட்டது. தாவீது எத்தனை யுத்தங்கள், ஆனா அத்தனையிலும் வெற்றி பெற்றான். நெருங்கினவர்கள், அந்த ஸ்திரீ நெருங்கி போனா கர்த்தரிடத்துல விடுதலை பெற்றாள். யாராலும் விடுதலை கிடைக்கல, கர்த்தரால் விடுதலை பெற்றாள். நெருங்கி போனவர்கள் எல்லாருமே கர்த்தரிடத்துல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் எல்லா மேன்மையும் அடைகிறது. அது அனுபவமான ஒரு சாட்சி, உண்மை, சத்தியமான ஒரு காரியம். ஆனால் அதே வேளையில இந்த உலகத்துல கர்த்தரை நெருக்குபவர்களும் இருக்கிறாங்க. அவரை நெருக்கி அவருடைய மனதை வேதனைப்படுத்தும் போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும்? இன்னைக்கு வாழ்க்கையில விடுதலை கிடைக்குமா, ரட்சிப்பு கிடைக்குமா? நாமே துன்பங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு விடுதலை தேவை, ஆசீர்வாதம் தேவை, ரட்சிப்பு நமக்கு தேவை, நமக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம் தேவை. இதெல்லாம் கர்த்தரிடத்துல தான் இருக்குது. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தரிடத்துல இருக்குது. அவரிடத்துல நெருங்கி போகும்போது அனைத்தையும் பெற முடியும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் அவருடைய மனதை புண்படுத்தி, அவர் மனதை வேதனைப்படுத்தி யாரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பார்த்தோம் லூக்காவில் 8ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:42. தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். திரள் கூட்ட ஜனம் கர்த்தரை நெருக்கினார்கள். அவருக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டார் நம் பொருட்டு. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அது அவருடைய செய்த பாவம், தவறு அல்ல, நம் பொருட்டு. அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஏசாயா அவர் தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்தார். அது அப்படியே பூமியில இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல அவருக்கு நடந்துச்சு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். திறவாதிருந்தார். இடுக்கணிலும் ஆனா நம்ம
அவர் பட்ட பாடுகள் வேதனைகள் ஏதோ நம்மனால அல்ல என்பதை மனிதன் அன்னைக்கு நினைச்சு ஏசாயா அப்படி சொல்லுவார். 5வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆனா ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு. அன்றைக்கு மனிதர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? தேவன் அவரை தண்டிக்கிறார், தேவன் தான் அவரை அடிக்கிறார், அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆனால் உண்மை என்ன? நம்முடைய பாவங்கள், சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்ததுனால தான் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நியாய தீர்ப்பிலே அவர் எடுபட்டு போனார். அக்கிரமக்காரர் மத்தியிலே நடுவில் அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் அவர் எண்ணப்படும் பொருட்டு அக்கிரமக்காரர் நடுவிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பல பாடுகள் பட்டு சிலுவையில் அறையுண்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நாம ஒரு காலம் நம்முடைய தவறுதல் நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நாம் அவரை நெருக்கக்கூடாது. ஆனால் மனிதர்கள் நெருக்கிறாங்க. எப்படி நெருக்கிறாங்க? மீண்டும் கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தக்கூடிய நிலைமை நேரிடுமா? மறுதலித்து போனவர்கள்னால. கர்த்தரை மறுதலிக்கும் போது அவரை நெருக்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு ரொம்ப தெளிவாக எழுதுவார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு தரம் ரட்சிப்பை பெற்று கர்த்தருடைய வேத வாக்கியங்களை கேட்டு நல்ல ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம மறுதலிச்சிட்டோம்னா மறுபடியும் கிறிஸ்து இயேசுவை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்போம். அவர்களை மனத்திருப்புறது கூடாத காரியம் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவரை நெருக்கிறது. வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். கர்த்தருடைய வேத வாக்கியங்களை ரொம்ப நேசித்து காது கொடுத்து கேட்டு அதை வாழ்க்கையில கடைபிடித்து பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியினாலே அவர்கள் ஏவப்பட்டு அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஒரு தரம் மனு திரும்பி மனதார ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றவர்கள். இப்படியெல்லாம் பிரகாசமா வாழ்ந்தவர்கள் அப்புறம் அப்படியே பின்வாங்கி போயிடுவாங்க. உலகம் வஞ்சித்திருக்கலாம், மனிதர்கள் வஞ்சித்திருக்கலாம், சாத்தான் வஞ்சித்திருக்கலாம். அப்படி எத்தனையோ பேர் பின்வாங்கி போய்விட்டாங்க. அப்படி யாரெல்லாம் ரட்சிப்பை பெற்றும் பிரகாசிக்கப்பட்டும் பின்வாங்கி போனார்களோ, மறுதலித்தார்களோ, அவர்களால் கிறிஸ்துவுக்கு என்ன நேரிட்டது? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் அவர் அவமானப்படுத்துறது அதுதான் நெருக்குதல். மறுதலித்து போறது, பின்வாங்கி போறது, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மறுதலிக்கிறது, கிறிஸ்துவை மறுதலிக்கிறது, சத்தியத்தை மறுதலிக்கிறது, மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறது. அது கிறிஸ்துவுக்கு எத்தனை நெருக்குதல். அவர் ஏற்கனவே நமக்காக நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவரை நெருக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதத்தை பெற முடியும்? ஏதோ இம்மையில நல்லா இருக்கிற மாதிரி தோணலாம். நம்முடைய ஓட்டம் முடிந்த பிறகு நம்ம எங்க போய் சேருவோம் என்பதில் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஆகவே
நம்முடைய முடிவை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அவரை நெருக்குகிறவர்கள் தான் உலகத்துல அதிகமான பேர் இருக்கிறாங்க. அதுபோல செய்கையினால் நெருக்கி, வார்த்தையினால் அவரை நெருக்கி அப்படி நெருக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்முடைய செய்கை, கர்த்தர் ஒன்று சொல்ல நாம ஒன்று செய்தா, கர்த்தர் ஒன்று சொல்றாரு ஆனா நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதனால அவருடைய மனது வேதனைப்படும். அது அது அவரை நெருக்கிற மாதிரி. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம பல துன்பங்கள், பல சோதனைகளால் நம்ம நெருக்கப்படும் போது கர்த்தரும் நெருக்கப்படுகிறார் தான். ஏன்னா அவர் நமக்குள்ள தான் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நாம நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்படுகிறார். வாசிக்கலாம். எசாயா 63:8 பாருங்க. 8 அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி, அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கை. நாம எந்த ஒரு துரோகம் பண்ண மாட்டோம், கர்த்தருக்கு நம்ம துரோகிகளாய் இருக்க மாட்டோம், வஞ்சனை செய்ய மாட்டோம் என்று நம்பி நமக்கு இரட்சகரானார். நம்முடைய இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். தம்முடைய ஜனங்கள் நெருக்கப்படுகிறாங்க. உலகத்தால, மனிதரால நெருக்கப்படும் பொழுது அவர் நமக்குள்ள இருக்கிறார், அவரும் நெருக்கப்படுகிறார். தம்முடையவர்கள் நெருக்கப்படும் பொழுது அவரும் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கர்த்தர் அன்பு கூர்ந்து தேவ ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை தூக்கி சுமந்து வந்தார். அன்பு கூர்ந்து அவர்கள் மீது அத்தனை அன்பு, பாசம். அவர்கள் நெருக்கப்படும் பொழுதெல்லாம் கர்த்தரும் கூடியே சென்றதுனால அவரும் நெருக்கப்பட்டார். ஆனால் எப்பையெல்லாம் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்த அந்த நெருக்குதல்ல அவங்களுக்கு விடுதலை கொடுத்து, அவங்களை ரட்சித்து, அவர்களை தூக்கி எடுத்து, அவர்களை சுமந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ அதற்கு நன்றி உள்ளவங்களா அவங்க காணப்படலை. நன்றி உள்ளவர்களாய் காணப்படவில்லை. தங்களுடைய சொல்லாலும் தங்களுடைய செய்கையாலும் அவரை வேதனைப்படுத்தி அவரை நெருக்கினாங்க. ஆனா அவங்க என்ன செய்தாங்க? அவங்க எப்படி இருந்தாங்களா? வாசிங்க கீழே. அவர்களோ கலகம் பண்ணி, அவர்களோ கர்த்தர் செய்த நன்மையை மறந்துட்டாங்க. அவர்களுக்காக அவர் செய்த அதிசயங்கள் உலகத்துல யாருக்கும் செய்யப்படலை. அவர்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். அவர்களுக்காக வனாந்திரத்திலே ஒரு வழியை உண்டாக்கினார். அவர்களுக்காக அவாந்திர வெளியிலே தண்ணீரை தந்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்காக வானத்திலிருந்து ஆகாரம், தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். இப்படி அவர்களுக்காக அவர் செய்த அதிசயம் எத்தனை எத்தனை உலகத்துல யாருக்குமே இல்லை. அவர்களுக்குத்தான் அத்தனையும் செய்தார். தம்முடைய வல்லமை விளங்க செய்தார். ஆனால் தன்னோடு கூட கர்த்தர் கூடியே தான் போறாரு. அவங்களோடு கூட அவர்கள் நெருக்கப்படும் போது இவரும் நெருக்கப்படுகிறார். அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அன்பின் நிமித்தம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க. அவரை நெருக்கி விட்டார்கள். செய்கையினால நெருக்கி விட்டார்கள். அப்படிதான் 1 சாமுவேல் 15:11 ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் செய்த காரியம். தகுதி இல்லாத ஒருவனை மிகவும் உயரத்துல கொண்டு போய் வச்சாரு. அவரை கர்த்தரே வருத்தப்பட்டார். ஏன் இவனுக்கு ராஜாங்கத்தை கொடுத்தோம் என்று அவரே விசனப்பட்டார். ஏனென்றால் கர்த்தரை அவன் நெருக்கி விட்டான் தன் செய்கையினால. வாசிங்க 1 சாமுவேல் 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. கர்த்தர் சொன்னார் சாமுவேல் கிட்ட, சவுலை நான் ராஜாவாக்கினது
எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. அவனுக்கு இந்த உயர்ந்த பதவியை, ராஜாங்கத்தை கொடுத்தனே, இஸ்ரவேல் 12 கோத்திரத்தை அரசாளக்கூடிய ஒரு ராஜாவாக அவனை தெரிந்து கொண்டது எனக்கு மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் சாமுவேலோடு சொல்லும் போது அவன் இரவெல்லாம் சாமுவேல் வேதனைப்படுகிறான். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 40 வருட பிரயாணத்தில் அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு வழிவிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தேவ ஜனத்துக்கு வழிவிடலை. அவங்க சுற்றி வளைச்சு பரிதாபமாக அவங்க 40 வருட பிரயாணத்தை அவங்க மேற்கொள்கிறாங்க. இது கர்த்தருடைய மனதில் அப்படி இருக்குது. இப்போ பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். ராஜா வேணும், ராஜா வேணும்னு கேட்டதுக்கு சவுலை ராஜாவாக கர்த்தர் கொடுத்தார். இப்போ இந்த சவுல் ராஜாவிடத்தில் கர்த்தர் சொன்னார், என் மனதில் அப்படியே இருக்குது, என்னுடைய ஜனத்துக்கு வழி கொடுக்க மாட்டேன் என்ற அமலேக்கியரை முற்றிலும் சங்கரிக்கணும். ஆண்கள், பெண்கள், மிருக ஜீவன்கள் அனைத்தையும், ஒன்றையும் மீதி வைக்கக்கூடாது, அனைத்தையும் சங்காரம் செய் என்று தான் முதல்ல சவுலுக்கு சொல்லுவார். வாசிங்க 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 2-3. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். பாத்தீங்களா, கர்த்தரோட வார்த்தை சாமுவேலுக்கு வந்து சாமுவேல் சொல்லறான். கர்த்தர் சொன்னார், தேவ ஜனங்களுக்கு எதிராக விரோதமாக ஒரு மனிதன் அவன் ஒரு தந்திரமா ஒரு வஞ்சகத்தை செய்தா தேவன் அதை பார்க்கிறார். அவர் பழி வாங்குவார், பழிக்கு பழி அவர் வாங்குவார். நீ பதில் செய்யாத அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நான் பழி வாங்குவேன், நான் பதில் செய்வேன், நீ பதில் செய்யாத. நம்ம பேசாம இருந்தா கர்த்தர் செய்வார். ஆனா ரட்சிக்கட்டும். இங்கே பார்க்கிறோம், சங்கரிக்கும்படி கர்த்தர் சொன்னார். ஆனால் சவுல் என்ன செய்தான்? படையை திரட்டிக்கிட்டு போனான். அந்த ராஜாவை உயிரோட பிடிச்சிக்கிட்டான். அடுத்து கொழுமையான ஆடு மாடு ஒட்டகங்கள், முதல் தரமானது, 2ஆம் தரமானது, இது எல்லாம் கொல்லுறதுக்கு மனசு வரல, அழிப்பதற்கு மனது வரல. அதை நம்ம கொண்டுட்டு போயிடலாம் நம்மளுக்கு என்று அவைகளையெல்லாம் விட்டு வைத்து விட்டு பலவீனமான மோசமான ஆடு மாடுகள், மனிதர்கள், முதியோர், மனிதரை எல்லாத்தையும் சங்கரிச்சுட்டு இதையெல்லாம் கொஞ்சம் விட்டு வச்சிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை மீறிவிட்டான். 9 பாருங்க கீழே. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். இதுதான் கர்த்தருக்கு அவருடைய மனதுக்கு துக்கமாயிருச்சு. இவனை ராஜா ஆக்கின தப்பு. நான் சொன்ன காரியத்தை, நான் சொன்ன வார்த்தையை இவன் மீறி இவன் இஷ்டத்துக்கு ஒன்றை செய்துட்டான். அழிக்க வேண்டும் என்று சொன்னதை இச்சித்து அவனை எடுத்துக்கொள்ளுகிறான். கர்த்தருடைய சொல்லை மீறிவிட்டான். இது கர்த்தருக்கு ரொம்ப துக்கமாகிவிட்டது. ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார்? 11, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ரொம்ப மனஸ்தாபப்பட்டான். மனிதனை உண்டாக்கினதுக்கு எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொன்ன மாதிரி சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. இது அவரை நெருக்குதல், செய்கையினாலே, கிரியையினாலே கர்த்தரை நெருக்குதல். ராஜாங்கம் அவனை விட்டு போகுது, அவனுடைய சந்ததிக்கு வரல. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அவனுக்கு பதிலாக தாவீதை அபிஷேகித்தார். அவனை தெரிந்து கொண்டார். சொல்லால், வார்த்தையால், நம்ம பேசக்கூடிய வார்த்தையால் கர்த்தரை நெருக்குவோம். அவருடைய மனதுக்கு அது
துக்கம். செய்கையினால, கிரியையினால, நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் அவரை நெருக்கிடும், அவருடைய மனதை துக்கப்படுத்திடும். அதுபோல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மல்கியாவில் இருக்கும். கர்த்தர் சொல்லுவார், உங்கள் வார்த்தைகள் கடினமா இருக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியல நாங்க என்ன பேசிட்டோம், அப்படி என்ன கடினமா பேசிட்டோம், இது கடினமான வார்த்தையா? ஆனா கர்த்தருடைய பார்வையில அது கடினமான வார்த்தை. ஆகவே அவர் சொல்லுவாரு, உங்கள் வார்த்தைகள் எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது, அவரை நெருக்கி கொண்டு இருக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் பாருங்க. மல்கியா 3. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடினமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க. கர்த்தரை சேவிப்பது வீண், அவரை ஆராதிப்பது வீண், அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கர்த்தருக்கு விரோதமாய் பல வார்த்தைகளை பேசுறாங்க. வாசிங்க தொடர்ந்து. ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். கர்த்தருக்கு விரோதமா பேசிட்டு, கர்த்தருக்கு விரோதமா என்னதை பேசிட்டோம், ஒண்ணு பேசலையே என்று அப்படி கேட்டாங்களாம். தேவனை சேவிப்பது விருதா. அவர்கள் பேசின வார்த்தை என்ன? ஜெபம் பண்றதெல்லாம் வீண், ஆலயத்தில் போய் ஆராதனை பண்றதெல்லாம் வீண், இதெல்லாம் தேவையில்லை, வீண். அப்படின்னா அது கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு கடினமான ஒரு வார்த்தை, அது அவருக்கு விரோதமான வார்த்தை. கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசிட்டு என்னத்தை பேசணும் அப்படின்னு கேட்குறீங்களே அப்படின்னு கர்த்தர் சொன்னார். வாசிங்க. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? அவரை சேவிக்கிறது வீண், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறது வீண், துக்கித்து நடக்கிறது, உபவாசம் பண்றது. அந்த காலத்தில் உபவாசம் அப்படிங்கும்போது முகவாடெல்லாம் இருப்பாங்களாம், அதெல்லாம் வீண். அந்த உபவாசம் பண்ணுறது இதெல்லாமே வீண் என்று சொல்லுவது கர்த்தருக்கு விரோதமான காரியம். ஆகவே இந்த வார்த்தைகளை ஒரு கடின வார்த்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு விரோதமாய் நீங்க பேசின வார்த்தைகள் அது கடினமான வார்த்தைகளாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவருடைய மனதை புண்படுத்தக்கூடியது. இன்னுமே இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய வார்த்தைகளையே ஒரு பாரமா கருதுனாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரு, கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்கறதுக்கு பதிலா கர்த்தரால் வரக்கூடிய பாரம் என்ன என்று எரேமியாவிடத்துல கேட்டாங்க. அப்பதான் கர்த்தர் எரேமியா கிட்ட சொல்லுவார், ஜனங்களுக்கு சொல்லு, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்கணும், அப்படி சொல்லு. ஆனால் அவர்களோ கர்த்தர் எங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னார் என்று கேட்பதற்கு பதிலா கர்த்தரால் எங்களுக்கு வரக்கூடிய பாரம் என்ன, எங்கள் மேல் சுமரக்கூடிய பாரம் என்ன என்று கர்த்தருடைய வார்த்தையை, இந்த வேத வாக்கியங்களை பாரமாக கருதினார்கள். அது அவர் மனதுக்கு ரொம்ப பாரமாயிருச்சு. இது கர்த்தரை நெருக்குதல். ஆகவே கர்த்தர் ரொம்ப துக்கப்படுகிறார். எரேமியா 23:36 கொஞ்சம் கீழே வாசிங்க. 36 ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக, அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும். நம்ம பேசுற வார்த்தைகள் நமக்கு தான் பாரம், கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பாரம் அல்ல. அவனவன் பேசக்கூடிய வார்த்தையே அவனவனுக்கு பாரம். அதேனென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேட்பாயாக. நீங்களோவெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே, ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து. கர்த்தருடைய வார்த்தை பாரம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப கடினம் என்று கர்த்தருடைய வார்த்தையை
ஒரு பாரமாய் கருதினால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு, உங்கள் நகரத்தையும் நீங்க குடியிருக்கிற அந்த இடத்தையும் கைவிட்டு, மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய இலச்சையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? எல்லாத்தையும் அழிப்பேன், உங்களுக்கு அது நன்மையாய் ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இராது. கர்த்தர் மறந்தால், நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பாரமாய் எடுத்தா கூட அப்பையும் கர்த்தர் மறந்து விடுவார். ஆகவே நம்முடைய வார்த்தைகளால் கர்த்தர் என்ன சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று கேட்பதற்கு பதிலாக கர்த்தரால் வரக்கூடிய பாரம் என்ன அப்படின்னு தேவ ஜனங்கள் கேட்டார்களாம். இந்த மாதிரி கடின சொற்கள், கர்த்தருக்கு எதிரான கடின சொற்கள், அதை அவரை நெருக்கும். நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை செய்துறோம், தப்பு தவறு, இது அவரை நெருக்கும். ஆகவே நெருக்குகிறவர்களின் கூட்டம்தான் உலகத்துல மிகுதி. அவரை நெருங்கி வாழக்கூடியவர்கள் சிலர். எவ்வளவோ பக்தர்களை நம்ம வேதத்துல பார்த்தோம். அவர்களைப் போலதான் நாமும் கர்த்தரிடத்துல நெருங்கி வாழ்ந்து அவரை எப்பொழுதுமே தாவீதை போல அவரை எப்பொழுதும் என் கண்முன் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் தாசன் சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை விட்டு விலகிடவே கூடாது. அவர்கிட்ட நம்ம நெருங்கின ஒரு ஐக்கியம், அதற்காக தான் அழைக்கப்பட்டோம். நம்முடைய அழைப்பே அதுதான். ஒரு முறை வாசிங்க, 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு கிறிஸ்துவோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். நாம் அவரோடு நெருங்கின ஒரு தொடர்புல, நெருங்கின ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கணும் கிறிஸ்துவோடு கூட. அப்படி நெருங்கி போனவர்கள் எத்தனை ஆசீர்வாதங்கள், விடுதலைகள், மேன்மைகள், உயர்வுகளை அடைந்தாங்க. நாம ஏன் அதை இழந்து போகணும்? ஆகவே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தரிடத்துல நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை நம்முடைய சொல்லாலும் நம்முடைய வாழ்வு நம்முடைய ஜீவியத்தினாலும் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறோமா? நம் நிமித்தம் அவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறதா, புண்படுகிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். வருஷத்தின் கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் கூட ஆண்டவரே, வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு நீர் பேசினீர். நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் பார்த்தோம். உம்மோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, வேதத்திலே அநேக பக்தர்களை நாங்கள் பார்த்தோம் அப்பா. உம்மோடு நெருங்கி உறவாடின எத்தனையோ பேர் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். ஏனோக்கு தேவனோடே கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று பார்த்தோம் அப்பா. நோவாவை குறித்து பார்த்தோம், தேவனோடே கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். ஆண்டவரே, உம்மை நெருங்கி வந்தவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. அதே நேரத்திலே ஆண்டவரே, உம்மை நெருக்குகிற காரியத்தையும் கொண்டு நாங்கள் சிந்தித்தோம் கர்த்தாவே. எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் நடக்கையினாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நெருக்காதபடிக்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி
உமோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்களை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரே நடக்கையினாலும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உமோடு கூட ஐக்கியமாய் இருப்பவர்களாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வேதத்திலே சொல்லப்பட்டது போல கர்த்தாவே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்க ஆண்டவரே, நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு உமோடு கூட நெருங்குகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நெருக்குகிற காரியங்கள் எங்களிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வருடத்தின் இறுதி பகுதியிலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. கடந்த 11 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 2025வது ஆண்டின் கடைசி மாதத்திலும் நீங்கள் எங்களை வழி நடத்துகிறீங்க. ஒருவேளை இத்தனை நாட்களும் உங்களை நெருக்குகிறவர்களாக நாங்கள் இருந்தால், நாங்கள் இந்த கடைசி மாதத்திலே அதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் நடக்கையினாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உணர்த்தப்பட்டோம் அப்பா. நாங்கள் அதன்படி நாங்கள் நடந்து ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே கூட ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரயோஜனமாக ஆண்டவரே, பிரயோஜனம் உள்ளவர்களாக நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களுடைய சொல்லால் உம்மை மகிமைப்படுத்த, எங்களுடைய செயலால் உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஐக்கியமாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.